ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 போல் பூண்டு பல் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் வதங்கினா போதும். இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதில் நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் விட்டுறாதீங்க, அப்படியே வதக்குங்க. வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கணும். அடுப்பணல் சிம்லே வச்சு வதக்குங்க, கருகி போயிடக்கூடாது. கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யும், ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் அடுப்பணல் கம்மியாக வச்சு வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சு. இப்போ இதோட ஒரு அரை தக்காளி மட்டும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி போடும்போது நீங்கள் கடித்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டு வாயில் மாட்டும். ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லைங்க, கொஞ்சமாக இட்லி பொடி தான் சேர்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கிட்டாலும் சரி. அதை போட்டு ஒரு பெரட்டி நல்லா அந்த மசாலாவெலாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னாக்கா நம்மளோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆகிடுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி அப்படியே பொரியலாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.